எல்லாம் அவனே துணை. வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். எல்லாம் அவனே துணை. சூரியனை வைத்தே நாடுகள் உதிக்கின்றது, மறைகிறது. இது எல்லா உலக நாட்டுக்கு தெரிந்தது தான். நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். சூரியனை வைத்தே நாடுகள் உதிக்கின்றது, மறைகின்றது. வார்த்தை அடிப்படை ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். செல்வ சீமானுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 1, 5, 2, 8, 6 இதெல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்கிறது 1. அப்போது செல்வ சீமானுக்கு விதி எண் 1. ஒருவர் செல்வ சீமானாக இருக்கக்கூடியவர்களுக்கு விதி எண் 1ஆக இருக்கும். அவருக்கு ஆரம்பத்திலேருந்தே தொடங்கிவிடும். அடுத்ததாக கோவிந்தனுக்கு 6 எழுத்துக்கள். அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6, 6, 5, 7, 6 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி எண் என்பது 3. கோவிந்தனுக்கு விதி எண் 3. அடுத்ததாக குணசீலனுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 6, 2, 4, 6 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்கிறது 3. அப்போது குணசீலனுக்கு விதி எண் 3. வார்த்தை அடிப்படையில் நான் ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அந்த எண்கிறது தான் இது. இந்த எண்கிணத்தை வைத்து நான் இந்த யூடியூப் சேனல் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைவரும் இதுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதனால் வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலன் ஆண்டோர்கள் முன்னோர்கள் கணிக்கப்பட்டது. வல்லுநர்களாம் ஜோதிட வல்லுநர்கள் கணிக்கப்பட்டது அத்தனையுமே உண்மை. ஜாதக பலன் உண்மை, பஞ்சாங்க உண்மை. பஞ்சாயத்து சில வேற்றுமைகள் இருக்கலாம். ஒற்றுமை இல்லாமல் சில பஞ்சாயத்தில் வேற்றுமை இருக்கும். சிலர்கள் 2 நாட்டுக்கு சேர்ந்து ஒரு பஞ்சாங்கமாக இருக்கும். சில பஞ்சாங்கம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருக்கும். சில பஞ்சாங்கம் உலக நாட்டுக்கே இருக்கும். இப்படிலாம் இருக்குது. அதனால் பஞ்சாயத்து சில வேற்றுமைகளாக இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம பொறுப்பு. யாரை எந்த பஞ்சாயத்தை வச்சு ஜாதகம் எழுதுகிறாங்களோ அதுதான் உண்மை. ஒரு சிலர் ஜாதக பலம் அவங்க ஒருத்தன் ஒரு பஞ்சாயத்தை வச்சு எழுதி போடுவாங்க. இன்னொரு பஞ்சாயத்து அந்த கணக்குப்படி வரலைன்னு ஜாதகத்தை தப்புன்னு சொல்லி போடுவாங்க. அதெல்லாம் தப்பான முறை. தப்புன்னு இருந்தால் தப்புன்னு தான் சொல்லணும். தப்பு இல்லைன்னா அது தப்பு இல்லைன்னு சொல்லணும். ஆனால் சில பேர் அவங்க பஞ்சாயத்தை வச்சுக்கிட்டு அந்த கிரக ராசி மண்டலத்துக்கு ஒரு மார்க் போடுவாங்க. அப்படியே மார்க் போட்டுக்கிட்டே வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பானது. ஜாதக பலம் எழுதும்போதே பாதத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் பிரித்து திசை இருப்பு எடுத்து விட்டால் அது சரியான வழியில் எடுத்திருக்காங்களா அது ஆரம்பத்திலே தெரியும். இந்த 3ஆம் பாகத்து இவ்வளோ தான் இருப்பு, 4ஆம் பாகத்து இவ்வளோ தான் இருப்பு, 2ஆம் பாகத்து இவ்வளோ தான் இருப்பு, முதல் பாகத்து இவ்வளோ தான் இருப்பு என்பதெல்லாம் பார்த்த உடனே தெரியும். சில கிரகங்களே அடைக்க தெரியாமலாம் அப்படியே போட்டுருவாங்க. அந்த பஞ்சாயத்து கிரகமாக இந்த தேதிக்கு இந்த கிரகம் மாறுது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. அதையே சில பேர் அப்படியே போட்டுருவாங்க. அந்த மாத கிரகத்தை அப்படியே. ஏன்னா அவங்களுக்கு அந்த வழிமுறை தெரியாமல் போட்டுருவாங்க. சில ஏட்டி போட்டியாக ஜாதகத்தை எழுதி குட்டிச்சார ஆக்கி போடுவாங்க. நான் எழுதுன ஜாதகம் தான் உண்மை அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால் ஜாதக பலன் என்பது ஆண்டோர்கள் கணக்குப்படி ஒவ்வொரு கணக்குக்கு தகுந்த மாதிரி ஜாதக பலன் எழுதியிருக்காங்க, பஞ்சாங்கம் கழிச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. ஜாதகம் பொய்யே கிடையாது. பஞ்சாங்க உண்மை, ஜாதக பலன் உண்மை. விஞ்ஞானத்தை நம்ம எப்படி நம்புகிறோமோ அதுபோல் ஜாதகத்தையும் நம்ம நம்புகிறோம். எல்லாத்துக்கும் ஜாதக பலன் உண்மை. இது சில மதத்துக்காரங்க அது எங்களுக்கு ஜாதகம் நாங்களாம் ஜாதகம் பார்க்க மாட்டாங்க. அது அவன் இஷ்டம். எல்லோருமே விரதம் இருக்கிறானோ, எல்லோரும் பட்டினி கிடக்கிறானோ எல்லாம் அடித்து அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கலாம். அதுபோல் பஞ்சாங்கிறது உண்மை, ஜாதகங்கிறது உண்மை என்பது சொல்லப்பட்டு வருகின்றேன். யாருமே ஜாதகத்தை ஜாதக பலன் பொய்ன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லை. ஜாதகம் அந்த காலத்தில் ஜோதிடர்கள், ஆண்டோர்கள், பஞ்சாங்க நிபுணர்கள் அருமையாக அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி பஞ்சாங்க பலன் கணிக்கப்பட்டு உள்ளார்கள். அது எல்லா நாட்டுக்கும் பொருந்தம்லாம் கிடையாது. அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த சூரிய உதயத்தை வச்சு தான் ஜாதகம் பஞ்சாங்கம் எழுதியிருக்காங்க. அதுபோல் நம்ம நாட்டில் பிறக்கிற பிள்ளைங்க நம்ம நாட்டு சூரிய உதயம் தான். அமெரிக்காவில் பிறக்கிற நாட்டுக்கு அது அமெரிக்கா சூரிய உதயம் தான். அதனால் சூரியனை வைத்து நாடுகள் உதிக்கிறது, மறைகிறது. அதுதான். அதனால் நம்ம ஜாதக பல ஆண்டோர்கள் வல்லுநர், ஜோதிட வல்லுநர், பஞ்சாங்க வல்லுநர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்காங்கனாக்கா அது உண்மை. எப்படின்னாக்கா அவங்க காட்டுற வழியில் தான் அமாவாசை வருது, பௌர்ணமி வருது, அஷ்டமி வருது. எல்லாருமே அவங்க
அவங்க முதல்ல சொல்லி வச்சிடறாங்க, அப்புறம் தான் விஞ்ஞானம். அதனால் அமாவாசை பொய் இல்லை, பௌர்ணமி பொய் இல்லை, பஞ்சாங்கம் சொல்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. அதனால் ஜாதகம் பஞ்சாங்கம் பொய்யா இருந்தால் எப்படி பௌர்ணமி வரும், எப்படி அமாவாசை வரும், எப்படி கார்த்திகை வரும்? அதனால் ஜாதகம் என்பது உண்மை, பஞ்சாங்கிறது உண்மை. ஆனால் ஜாதக பலன்லாம் பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் பார்க்கலாம், இல்லைன்னா போய்கிட்டே இருக்கலாம். அதனால் விஞ்ஞானத்தை ஒரு மனுஷன் நம்பும்போது ஏன் ஜாதகத்தை பஞ்சாங்க பலனை ஏன் நம்பக்கூடாது, பஞ்சாங்கத்தை ஏன் நம்பக்கூடாது? நம்பி தான் ஆகணும். விஞ்ஞானத்துக்கே வழிகாட்டி பஞ்சாங்கம் தான், அது சந்தேகமே இல்லை. அதனால் நமக்கு ஒரு ஆதாரமாக பிறந்த தேதி, போக்குவரத்து, நட்சத்திரங்கள் எல்லாமே நமக்கு பஞ்சாங்க ரீதிப்படி சொல்லப்படும். இது எல்லாம் இல்லைனாக்கா மனுஷன் மூடன், எல்லாமே மூடப்பயலும் பேர். அதனால் பிறந்த தேதியை நம்புகிறவன் ஏன் பிறந்த நட்சத்திரத்தை ஏன் நம்பக்கூடாது சொல்லுங்கள்? பிறந்த தேதி உண்மை, கிழமை உண்மை, எல்லாமே உண்மை, வானம் உண்மை, பூமி உண்மை, சூரிய உண்மை, சந்திரன் உண்மை. இதையெல்லாம் நம்புகிறவங்க ஏன் பஞ்சாயத்தை ஏன் நம்பக்கூடாது சொல்லுங்கள் சார்? அதனால் ஜாதக பலன் என்பது உண்மை. அடுத்ததாக வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். கனகவேலுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1 9 1 6 1 எல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ கனகவேலுக்கு விதி எண் 9. 9 கிரகத்தை ஒப்பிட்டு அந்த கனகவேல் என்ற கனகவேல் என்று பெயர் நடக்கிறது. அப்போது 9 கிரகத்துக்கும் அந்த கனகவேல் பலன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அடுத்ததாக நோக்கிக்கு 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 6 7 2 எல்லாம் கூட்டாங்க 15. அதோட விதி என்கிறது 6. அப்போ நோக்கி என்ற சொல்லுக்கு, நோக்கின்னா எதையோ நோக்கி போகிறோம் இல்லையா, அதுதான் அந்த நோக்கி என்ற சொல்லுக்கு விதியின் 6. 6வது விதி என்று தான் அவன் எதை நோக்கி போகிறானோ அதுக்கு வழிகாட்டுறது அந்த 6வது விதி என்று தான். அதனால் மனிதன் ஒவ்வொரு வார்த்தைக்கு எண்கள் பலன் கொடுப்பு, எண்கள் துணையாக இருக்குது, எண்ணுக்கு வார்த்தைகள் துணையாக இருக்குது. இந்த இரண்டும் சேர்ந்தாதான் எல்லாமே வாழ்க்கை. எண் தனி, எழுத்து தனி, எண்ணு தனி, எழுத்து தனி, அதெல்லாம் கிடையாது. இந்த எல்லாமே சேர்ந்தாதான் ஒரு மனிதனுக்கு யோகம். இந்த எல்லாமே சேர்ந்தாதான் சூரியன் வைத்து நாடுகளை உதிக்கின்றது. அதனால் சூரியனை வைத்து நாடுகளை உதிக்கிறது, மறைகிறது. அதனால் ஜாதக பலன் என்பது வார்த்தை அடிப்படையில் நோக்கி என்ற சொல்லுக்கு 6வது விதி எண் காட்டுகின்றது. கேட்பதுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2 2 9 9 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்பது 4. அப்போ கேட்பது எது? காது. கேட்பது காது. அப்போ கேட்கிட்டாதான் நம்ம புரிஞ்சிக்க முடியும். கேட்கலன்னா கையாசிவதான் செவடம் போல் குந்திருக்கின்றதான். அப்போ கேட்பது காது. காதுக்கு விதி எண் 4வது விதி எண்ணாக வருகிறது. கேட்டால் நம்ம கேட்டோம்னா எங்கெங்கே இந்த கபாலமே, இந்த தலையே நம்மளை சிந்திக்க வைக்கின்றது. அப்போ கேட்பது அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரிலாம் சிந்திக்க வைக்கிறது எங்கே? மூளை. கேட்பது காது, சிந்திக்கிறது மூளை, அவன் நினைக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் கண், பேசுகிறத வாய், சுவாசிக்கிறது மூக்கு. இப்படியெல்லாம் 5 புலன்களால் காது என்ற ஒரு சக்தி தான் நம்மளை புரிய வைக்கிறது, அறிய வைக்கிறது, பார்க்க வைக்கிறது. காது கேட்கலன்னா அவ்வளோதான். அதனால் கேட்பது காது. அதோடைய விதி என்பது 4. பேசுவது 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 1 5 5 9 இதெல்லாம் கூட்டாக்க விதி எண் 2. அப்போது கூட்டாக்கா அது 20. அதோடைய விதி என்கிறது 2. அப்போ பேசுவது வாய். பேசுவது அதை கேட்கக்கூடியது காது, பேசுவது வாய். ஏன்னா அந்த காது வழியால் தான் நமக்கு எல்லாமே நடக்குது. என்ன காது வழியால் நமக்கு என்ன ஒரு தண்ணி பைப்புக்குள்ளே தண்ணி வரது போகிறது தெரியுதா? அது பாட்டுக்கு போகுது காற்று. அது பேசுது. அப்போ இப்போ வார்த்தைகள் அத்தனையுமே காதால் கேட்கப்படுகிறது. வாயால் பேசப்பட்டு வருகிறது. காதால் கேட்கப்படுகிறது, வாயால் பேசப்பட்டு வருகிறது. அதாவது பேசுவது விதி எண் 2. பேசுவது வாய். உணர்வது உள்ளம். அப்போ உணர்வதுக்கு நான் 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3 6 9 5 9 அதையெல்லாம் கூட்டினாங்க 32. அது விதி என்பது 5. உள்ளம் 5வது விதி எண்ணில் வருகிறது. அப்போ உள்ளம் நமக்கு எல்லாமே உள்ளம்தான் முக்கியம். அனைத்து உட்பொருளும் அனைத்து பொருளும் சேர்ந்ததுதான் உள்ளம். உள்ளங்கிறது எங்கே இருக்குது? மனசா இல்லை இடுப்பா? உள்ளம் என்பது அனைத்தையுமே குறிக்கும். அதான் உள்ளம். அந்த உள்ளத்துக்கு 4 எழுத்துக்கள். உணர்வது உள்ளம். அப்போ உணர்வதுக்கு
வந்து விதியின் 5. அப்போது உணர்வது எது? உள்ளங்கள் தான். எல்லாத்தையும் உணரக்கூடிய சக்தி அதுதான். அதனால் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த எண்களை தான் தனிப்பட்ட முறையில் உருவாக்கி இதை நான் ஆய்வு செய்து என்னுடைய காரகர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், காரகர் ஜோதிடம் அரியலூர் என்ற தலைப்பில் வீடியோக்கள் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். யூடியூப் சேனல் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்ட திருஞான சம்பந்த ஜோதிடர். நன்றி, வணக்கம்.